இன்றைய வேத வசனம் மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இயேசுவுடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. அமைதிக்காக செயலாற்றுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை தன் குமாரர்கள் என அழைப்பார் என்று சொல்லுகிறார். இன்று அநேக தேசங்களிலே போர்கள் நடக்கின்றது. அநேக ஜனங்கள் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேட்டு பதட்ட நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சமாதானம் கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. தேவனை பற்றிய சமாதானம் என் ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். யாரெல்லாம் பதட்ட நிலைகளிலே, வேதனைகள் மத்தியிலே, தேசங்களை குறித்த கவலைகள், வாழ்க்கையில் போராட்டங்கள், துன்பங்கள் மத்தியில் இருக்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகள் நிலை நிற்கும் போது தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். ஏனெனில் தேவன் சமாதானம் படுத்துகிறவராய் இருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பதட்டம் அடையாதபடி திறப்பில் நின்று ஜபிக்கிறவர்களாக மாறுங்கள். தேசங்களுக்காக, பிறருக்காக திறப்பில் நின்று பரதவித்து நீங்கள் ஜபிக்கும் போது தேவன் இந்த தேசத்திற்கும் இந்த ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால் இயேசு சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இப்படியே துன்பப்படுத்தினார்களே. அதனால் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த தேசங்களுக்காக திறப்பில் நின்று நாங்கள் ஜபிக்கிற நேரங்கள், சபைகள் ஆயத்தமாக வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேசங்களுக்காக, பிற ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜபியுங்கள். ஜனங்களின் விடுதலைக்காக நீங்கள் ஜபிக்கும் போது தேவன் இந்த தேசத்தில் ஒரு சேமத்தை உண்டு பண்ணுவார். அவரே விடுதலை கொடுக்கிறவர், அவரே சமாதானம் அளிக்கிறவர். அமைதிக்காக செயலாற்றுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் அவர்களை தன் குமாரர்கள் என அழைப்பார். எனவே தேச தலைவர்கள் சமாதானத்தை நிலைநாட்ட நாங்கள் ஜெபிப்போமாக. அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். அல்லேலூயா.